திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு கழகத் தலைவர் அருமையான தளபதியார் அவர்கள் இந்த தொகுதியில் என்னை உதயசூரன் சின்னத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நான் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய சொந்த ஊரான சேகூடலூர் இந்த ஊரில் 267வது வாக்குச்சாவடியில் என்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாக்கை நான் பதிவு செய்திருக்கிறேன். இது என்னுடைய சொந்த ஊர், சொந்த மண். பொதுவாக இந்த ஊரை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் ஜனநாயக கடமை ஆற்றுவதிலே விழிப்புணர்வோடு இருப்பார்கள். 90லேருந்து 95% ஒரு முறையும் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த பதிவு இருக்கும். அதனால் இப்போயே எல்லாம் 100க்கும் மேற்பட்டவர்கள் வரிசையில் நின்றிருக்கிறார்கள். அதனால் என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தொகுதியில் எனக்கு ஒதுக்கப்பட்ட உதயசூரன் சின்னத்தில் வெற்றி பெறுவேன் என்பது நிச்சயிக்கப்பட்டது. காரணம், மக்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அதே போல அவர்கள் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த அடிப்படையில் தான் என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்படுது என்ற நிலையில் நான் அடக்கமாக அந்த செய்தி உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 8 தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக முதலமைச்சர்கள் என்னை நியமனம் செய்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாவட்டம் முழுவதும் நான் தேர்தல் பணியாற்றியிருக்கிறேன். அதே போன்று திருப்பத்தூரில் பொறுப்பு அமைச்சராக அந்த மாவட்டத்திலே நான் பணியாற்றியிருக்கிறேன். 5 ஆண்டு காலமாக அங்கே 4 தொகுதிகள் இருக்கிறது. அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதுக்கும் நான் தான் பொறுப்பு அமைச்சராக இருந்தேன். அங்கே 4 தொகுதி இருக்கிறது. நான் பொறுப்பு அமைச்சராக இருந்த இந்த 3 மாவட்டத்தில் 100% முழுமையாக வெற்றி அடைவேன். அது அண்மையில் வடக்கு மண்டலம் என்ற அடிப்படையில் 41 தொகுதிகள் மேற்பார்வையிட்டு அங்கே இருக்கிற கழக நண்பர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலும் தேர்தல் பணியை தலைமை கழகம் என்ன எட்ட பணிகளோ அந்த பணிகளை முறையாக BLA 2 போடுவது, அவர்களை ஊக்குவிப்பது, அவர்களுக்கு பயிற்சி செய்வது, BLC அவர்களை நியமிக்கப்படுவது என அந்தந்த மாவட்ட கழக மாவட்ட செயலர்களை ஒருங்கிணைத்து இந்த தேர்தல் பணியை என்னால் ஆனதுக்கு நான் சிறப்பாக செய்திருக்கிறேன். ஆனால் வடக்கு மாவட்டத்தில் என்னை பொறுத்தளவுக்கு 41 தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் பணியாற்றியிருக்கிறேன், உழைத்திருக்கிறேன். அது முழுமையான வெற்றி வரும் என்று நான் நம்புகிறேன். மக்கள் வாக்களித்த பின்பு 4ஆம் தேதி தான் அது முழுமையான தெரியும். ஏற்கனவே சென்ற முறை நாங்கள் ஆட்சியை அமர்ந்திருந்தாலும் கூட வடக்கு மண்டலத்தில் 21 தொகுதி அதிமுக தான் பெற்றிருந்து, 20 தொகுதி தான் நாங்கள் பெற்றிருந்தோம் என வெளிப்படையாக சொல்லுகிறேன். ஆனால் இந்த மாதிரி அப்படி அல்ல. இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பார்த்து பல்வேறு திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக குடும்பத் தலைவிகள், ஒரு குடும்பத்தை பேணி காப்பது குடும்பத் தலைவிகள் தான். இந்த குடும்பத் தலைவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை, இல்லம் தேடி வருகிற திட்டத்தை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். தேர்தல் பரப்புரையிலே பார்த்தேன், மகளிருடைய ஆர்வம், கூட்டங்களை கேட்கிற முறை, ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுகிற பொழுது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களெல்லாம் பார்க்கிற பொழுது நான் அதிகமான இடங்களில் இந்த வடக்கு மண்டலத்தில் எங்களுடைய கூட்டணி வெல்வதற்கு சாத்தியக்கூறும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் 2வது முறையும் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்பார்கள். திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடரும். 200 இலக்கு வைத்துக் கொண்டுதான் நாங்கள் மாநிலம் முழுதும் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை.
அதனால் அந்த நம்பிக்கையின் பேரில் 200 வெல்ல வேண்டும் என்று நான் உழைத்திருக்கிறோம். என்னோட உழைப்புக்கு பலன் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன்.